ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் என்கிற மலையில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளின்படி ஒவ்வொன்றாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். சில காரியங்கள் தாமதித்து நிறைவேறலாம், சில காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது. இப்ப நிறைவேறி இருக்க காரியங்களுக்காக நாம் கர்த்தருக்கு என்ன சொல்லணும்னா நன்றி சொல்லணும். இன்னைக்கு நாம் அநேகராக இருக்கிற நாம் என்ன பண்றோம்னா மறந்துடும். நம்மை மேலே ஏற்றி உயரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். அதனால அநேக குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் காணப்படுகிறது. இந்த குறைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதுக்கு என்ன வழின்னா நன்றி சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிறது. நன்றி சொல்லுகிறது என்றால் என்னன்னா, கர்த்தர் நமக்கு இம்மட்டுமாக செய்த நன்மை இதெல்லாம் அவருடைய கிருபையினால் நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய இரக்கங்களால் நாம் பெற்றிருக்கிறோம். ஸோ கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி பாட வேண்டும். போற்றி பாட பாட கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை செய்ய பிரியமாயிருப்பார். ஸோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது எப்படி? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். துதிக்கிறது எதுக்காகனா, ஆண்டு நமக்கு செஞ்ச நன்மைக்காக அவரை துதிக்கிறோம். ஆண்டு நமக்கு நன்மை செய்தாதான் நம்ம அவரை துதிக்கணும்னு இல்லை. இன்னைக்கு நிற்கிறதோ நிற்பதோ நிர்மலமாக இருப்பதோ ஆண்டு சுத்தக்கிறது எல்லாமே நன்மைதான். அதனால என்னத்தை சொல்லுவோம் நம்ம? இட்ஸ் ஆல் இஸ் கிரேஸ். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, இவைகளால் நாம் வாழ்கிறோம், நிற்கிறோம். ஸோ இன்று கர்த்தரை துதிக்கிற துதியினால் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஆண்டிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கிற பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அந்த வாஞ்சியம் கர்த்தரை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிறவர்கள், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறார். இந்த ஒரு வார்த்தை, ஜெகோவா ஜாரேக், யெகோவா ஈரே. தமிழ் அப்படின்ற கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். தேவைகள் என்றால் வெறும் பணம் இல்லை, பணமும் தான் முக்கியம் நமக்கு. ஆனால் தேவைகள் என்றால் நமக்கு என்ன தேவை? சமாதானம், சந்தோஷம், சுகம், மகிழ்ச்சி, நீடிய வாழ்வு, செழிப்பு, இவைகளெல்லாம் நமக்கு தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு, இதெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். God bless you. ஆமென்.